சரி, அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட்டை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இந்த கோடு என்கிட்ட இருக்கு. சரியா, நான் கிட்ல புஷ் பண்ணியிருக்கேன். அந்த புஷ் பண்ணது கம்ப்ளீட் ஆகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆகிட்டு இருக்கு. கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இங்கேருந்தே உங்களை அந்த கோடை நீங்கள் எடுத்துக்கலாம். டைம் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் 90 மினிட்ஸ் ஆகும்னா நான் முன்னாடியே கமிட் கொடுத்துட்டேன். இந்த கமிட்டு புஷ் தான் இப்போ பண்ணியிருக்கேன். கமிட்டோட டைம் தான் இங்கே காட்டும், லாஸ்ட்டாக எப்போ கமிட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த HTML CSS டே 6க்குள்ளே அந்த வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஒரு index.html இருக்குது. இந்த HTML ஃபைல் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தேவை. நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை புல் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இருக்குல்ல, கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்தே பார்த்து பண்ண போகிறோம். இந்த சிஎஸ்எஸ் இந்த HTML ஃபைலை வேணா பண்ணிடுறேன். தியாகு சொல்லியிருந்தவரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நமக்கு கலர் ரெஃபரன்ஸுக்கு ஸ்டைலுக்கு நம்ம இந்த ப்ரௌசரில் இருந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்குது, அதை எடுத்துப்போம். ஃபான் ஃபேமிலி இந்த பாடிக்கு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம். சரியா, அதை ஃபஸ்ட்டு இந்த ரஞ்சனி ஸ்டோருன்னு இருக்குதா, இதை நான் வந்து யாகு ஸ்டோர்னு வச்சுக்கிறேன். ஸ்பெல்லிங் தப்பு. யாகு கரெக்டா? இதே இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து டைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது இதே போல் ஒரு ஹெட்டரு எல்லாமே பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு CSS ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. அது index.css அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் style.cssன்னு வச்சோம், இப்போ index.cssன்னு வச்சுருக்கோம். பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நான் இதே நேமில் CSS ஃபைல் வச்சுருந்தேன், அதனால் இந்த லிங்க் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபைல் மட்டும் ஜஸ்ட் புதுசாக க்ரியேட் பண்ணேன். இல்லை நீங்கள் புதுசாக இம்போர்ட் பண்ணி காட்டணும்னா காட்டிடலாம். லிங்க் CSS. ஸோ style.cssன்ற நேமில் நமக்கு எதுவும் இல்லை, கரெக்டாக. index.cssன்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்து. அப்போ என்ன பண்ணால் ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாடிக்கு ஒன்று பண்ண போகிறேன். பாடி ஃபான் ஃபேமிலி மாற்றிடலாம். ஃபான் ஃபேமிலி அந்த ஆப்பிள் சிஸ்டம் UI ஆப்பிள் சிஸ்டம் எனக்கு பிடிச்சது, அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனாலும் மாற்றிக்கோங்க. சரி, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்ல, பார்டர் பாக்ஸ் கண்டென்ட் பாக்ஸ்ன்னு, அது எதுக்கு கொடுப்போம்? என்ன ப்ராப்பர்ட்டி? ஒரு வேல்யூ கொடுப்போம்ல, பார்டர் பாக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ அல்லது கண்டென்ட் பாக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ. பாக்ஸ் சைஸ். பாக்ஸ் சைஸ் எதுக்காக கொடுக்குறோம்? இது நம்ம கொடுக்குற சைஸுக்குள்ளேயே எல்லாமே நம்ம கொடுக்குற பேடிங் மார்ஜின் எல்லாமே அடங்கிரும். எக்ஸ்ட்ராவா வித்தா. சூப்பர், வெரி குட், நல்லா தான் சொன்னீங்க. சரி, இப்போ அதுக்காக தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், பார்டர் பாக்ஸ் வந்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்டைல் அப்ளை ஆகலை, அதனால் அப்படி இருக்குது. மீன்ஸ் இன்னும் இந்த கலரை மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலருக்கு இந்த ஒரு கலரை எடுத்துக்கிறேன். சரியா, உங்களுக்கு வேணும்னா இங்கே அனுப்பிச்சிக்கிறேன், எடுத்துக்கோங்க.
சரி, பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்டுன்னு கொடுத்தா அப்படியே சரியா, இல்லை பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தாலும் சரியா? சரி, இந்த ஒரு கலர் இங்கே இருக்கு. இந்த ஒயிட் கலர் வந்து இமேஜோட பேக்ரவுண்டில் இருக்கு. அதனால தான் அந்த கலர் தெரியல. அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியல. இந்த இமேஜுக்கு பின்னாடி இந்த கலர் இருக்கு. சரியா? ஸோ அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ இதுதான் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கலர். அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, இதே போல் நான் வந்துட்டு இந்த ஹெட்டருக்கு இருக்கா, இதே போல் நான் பண்ணணும். ஒன்று இந்த ஹெட்டரோட கலர் மட்டும் வேணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும். இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த கலரையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, மற்றபடி நம்ம பண்ணுவோம். இப்போ இந்த ஹெட்டரை மட்டும் பாருங்க. நம்மளோட பாடின்னு ஒன்று இருக்கு. பாடிக்குள்ள ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்கு. அதில் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஹெட்டரு செக்ஷனு ரெண்டே ரெண்டு தான். இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு செக்ஷனுக்குள்ளே அசைடுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் அந்த சைட் பார். இன்னொன்று செக்ஷனு மெயின்னு ஒன்று இருக்கு. அந்த மெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? 2 செக்ஷன் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டருக்குள்ள இருக்கிற இந்த டிவ், இதுதான் ஹெட்டர்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கிறோம். இவருக்கான டிசைன் தான் நான் இப்போ பண்ண போறேன். சரியா? அப்போ இந்த ஹெட்டர்ன்ற எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் சார். கேளுங்க. இப்போ வந்து இமீடியட்டா வந்துச்சு சார் மெயின்ல. இப்போ ஸ்பேன்னு சொல்றீங்களா, அது இன்லைனு பிளாக்க தவிர வேற எந்த ஸ்பேனுக்கு வந்து இன்லைனுக்கும் டிவ்வுக்கும் ஸ்பேனுக்கும் இன்லைனு பிளாக் தவிர எந்த வித்தியாசமும் இல்லையா? ரெண்டுமே கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி தானா? ஆமா, அதாவது எல்லா எலமெண்ட்டுமே ஒரு பாக்ஸ் மாதிரி தாங்க. ஓகே ஓகே சார். சரியா? டிவ் வந்து நம்ம காமனா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு லே அவுட் எடுத்துட்டு வர்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு டிவ் வந்து காமனா எடுத்துப்போம். அதனால தான் நீங்கள் இங்கே டிவ் அதிகமாக பார்க்க முடியுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிவ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசன், அந்த ஒரு லே அவுட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு டிவ்வை காமனாக ஒரு பாக்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு கண்டெய்னர் மாதிரி. சரி, இந்த ஹெட்டரை டிசைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் கலரை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணுறேன்ட்டு ஆல்ரெடி கேப்பு போயிடுச்சு. சரியா இல்லையா? ஓகே, சரி, இங்கேருந்து இதை எடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டேன். நம்ம போய் வெப்சைட்டை போய் பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றையுமே நம்ம டிசைன் பண்ணுவோம். சரியா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நேம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. அப்போ இது எப்படி பண்ணியிருப்பாங்க? ஐடியா சொல்கிறீங்களா? இந்த ஒரே லைனில் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இது என்ன ஒரே லைனில் இருக்குது? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுப்போமா? சரி, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் கொடுப்போம். சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் என்ன தரலாம்? இல்ல, ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். சரி, ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஸ்பேஸ் அரவுண்ட். சரி, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கு. சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸ்பேஸ் பிட்வீன் தான். சரி, நான் வந்து பிட்வீன்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ரைட் லைன் லெஃப்ட். ஓகே, சரி.
இது கரெக்ட். எல்லாத்துக்கும் அலைன் ஐட்டம் சென்டர். ஆ சரி. அப்புறம் அலைன் ஐட்டம் சென்டர் சரி. பார்த்தோன்னா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் இது ஒரே லைன்ல இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நமக்கு மார்ஜின் லெஃப்ட் ரைட் கொடுக்கலாம். சரி, எதுக்கு மார்ஜின் லெஃப்ட் ரைட் கொடுக்கலாம்? தியாகுவுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட்க்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கலாம். இந்த சைட்ல அந்த அபோவ் ஹெட்டர் ஃபுல்லாவே ஹெடர்க்கு வந்து மார்ஜின் ரைட். சரி, ஹெட்டர்னு ஒன்று இருக்கு கரெக்டா? நான் இப்போ மார்ஜின் நீங்கள் சொன்ன மாதிரி மார்ஜின் டாப்புக்கும் பாட்டமுக்கும் 0 கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ஒரு 10 பிக்சல் தர்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா இப்போ என்ன நடந்திருக்கு? நோ சேஞ்ச். சேஞ்ச் இல்லை, சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச் இருக்கு? சேஞ்ச் இருக்கு. ஆனா வந்து ம் அந்த கலரே வந்து தள்ளி இருக்கு. அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா கண்டெய்னருக்கு வெளியில ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு மார்ஜின் கொடுத்தா. நமக்கு இங்க என்ன வேணும்? அந்த கண்டெய்னருக்கு உள்ளதான் ஸ்பேஸ் வேணும். கரெக்டா? அப்போ நம்ம இதுக்கு என்ன கொடுக்கணும்? பேடிங். அவ்வளோதான். நீங்க அந்த கண்டெய்னருக்கு மார்ஜின் கொடுத்தீங்கன்னா வெளியில ஸ்பேஸ் போயிடும். பேடிங் கொடுத்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். இங்க இருக்குமா? இங்க வந்துட்டேன், இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த கண்டெய்னருக்கு டைரக்டா கொடுத்தா நமக்கு மார்ஜின் ஸ்பேஸ் கொடுத்தாலே வந்துரும்ல சார்? கண்டெய்னருக்கு இல்ல, இப்போ அந்த தியாகு ஸ்டோர்னு இருக்குல்ல, ஆமா, அந்த எலிமெண்ட்டுக்கு டைரக்டா கொடுத்தா நம்ம வந்து மார்ஜின் கொடுத்தாலே வந்துரும்ல சார்? H2க்கு நம்ம டைரக்டா கொடுத்தா மார்ஜினே கிடைச்சிரும்ல? மார்ஜின்லயே நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும் சொல்றேன். இல்ல மார்ஜின்ல அவுட்புட் கிடைக்காது. கிடைக்கும் எங்கன்னா இந்த நேமை நீங்க தள்ளி வச்சீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த H2 இந்த தியாகுன்ற நேமை தள்ளி வச்சீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அதே போல இங்க இருக்கிற இந்த நேவ் பார்ன்றவனை மார்ஜின் ரைட் கொடுத்து தள்ளி வச்சீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். மார்ஜின் கொடுத்து கரெக்ட் தான். ஹெட்டருக்கும் நவ் பார்க்கும் கொடுக்கணும் டைரக்டா அந்த எலிமெண்ட்டுக்கு. ஹெட்டருக்கு இல்ல, H2க்கும் இந்த நேவ் பார்க்கும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா அது ஹெட்டருக்குள்ள இருக்குதுல்ல, அதனால அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். சரி, ஒன்று இவரை ஒயிட் கலர்ல மாற்றணும். சரியா? இதுக்கு ஒரு டிசைன் இருக்கு, அதை பண்ணுவோம். இங்க இவரை வந்து ஒரே லைன்ல எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் இது லிங்க் மாதிரி இருக்கு, அதெல்லாம் மாற்றணும். அப்புறம் கலர் ஒயிட்டாகவும் மாற்றணும். அதெல்லாம் பண்ணுவோமா? சரி, ஃபர்ஸ்ட் அதுக்கு நவ் பாருக்கு ஃப்ளெக்ஸ் கொடுத்தா வந்துரும்ல சார்? ஆமா, வந்துடும். கரெக்ட். இந்த கலருக்கு நான் இங்க ஒயிட் கொடுக்குறேன், பார்ப்போம். சரி, இந்த தியாகு ஸ்டோர்ன்றது மாறிட்டு ஒயிட்டு சொல்லி மாறிட்டு இப்போ இந்த ஹெட்டர்ல சொல்லுங்க. இல்ல, இந்த ஆங்கர் டேக் நான் வந்து இந்த ஹெட்டர் ஒர்க் பண்றப்ப வந்து இந்த ஆங்கர் டேக்லாம் வந்து இல்ல, இப்போ ஹெட்டர்ல தான் ஆங்கர் டேக் நான் வச்சிருப்பேன். ஆனா வந்து நான் ஹெட்டர் கலர் கொடுக்குறப்ப அந்த ஆங்கர் டேக் வந்து அது வந்து அஃபெக்டே ஆகாது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆங்கர் டேக்னு செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணாதான் அது வந்து ரீச் ஆகுது. அது எதனால? நீங்க இன்னும் அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எல்லாத்தையும் நம்ம மாத்தணும். அது வந்து லிங்கா. சரி, எப்படின்னா இங்க இருந்து நம்ம இப்போ ஒயிட் மாத்தும் போது டைரக்டா ஆங்கர் டேக் கலர் மாறலன்னு சொல்றீங்க. கரெக்டா? இப்போ வந்து அந்த H2 கலர் மாறுது, இது மாறல அப்படின்னு சொல்றீங்க. சரி, அது ஏன் மாறலன்னு பார்க்க தான் செய்யணும். இங்க இருக்கிற இந்த பாயிண்ட் வேற கண்டெய்னர்ல இருக்கிறதும் கலர் சேஞ்ச் ஆகும். வேற கண்டெய்னர்ல புரியலங்க, என்ன கண்டெய்னர்? இப்போ இங்க வேற ஒரு இல்ல ப்ரோ, இப்போ எப்படி சொல்றேன்னா இப்போ வந்து நெஸ்டடா வந்து ஒரு
3 ஆர்டிகிள் வச்சு அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்தனாலும் ம். கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஆனா வந்து இந்த ஏ டேக் மட்டும் சேஞ்சே ஆக மாட்டுது. நான் அதை அதான் ஸ்பெசிஃபை அதான். ஏன்னு செலக்ட் பண்ணி ஆங்கர் சேஞ்ச் டேக்கு பண்ணா மட்டும் சேஞ்ச் ஆகுது. மேபி என்னோட இது என்னன்னா, ஆமா கரெக்ட். இது வந்து ஒரு ஆங்கர்ன்றது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஒரு நேவிகேஷன், ஒரு லிங்க்குக்காக தான். ஸோ அந்த லிங்கோட பிஹேவியரை வெளியில டைரக்டா டார்கெட் பண்ணாம மாற்ற முடியாது. இது நான் முன்னாடி பார்த்தது. நான் ஒரு டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு வந்துட்டு சரியா? இந்த நேவ் வந்துட்டு அதாவது ஆங்கர் டேக் மட்டும் ஏன் நெஸ்டடா இருக்கும்போது டைரக்டா அது வந்துட்டு இதாகலை அப்படின்றத நான் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? சரி. இப்போ இந்த H2ல இருக்கிற ஒருத்தனை கொஞ்சம் ஃபாண்டோட வெயிட்டை கூட்டினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால கூப்பிட்றேன். போல்டர் கொடுக்குறேன். போய் பார்ப்போம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையோ? சரி, ஃபாண்ட் சைஸ் கொடுப்போம். கொஞ்சம் பிக்சல் தரேன். சின்னதாயிட்டு ஒரு 30. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி, இப்போ இவனை டிசைன் பண்ணிட்டு வருவோமா இல்லை இவரை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவோமா? இன்புட் டேக் இதை பண்ணிடுவோமா? இந்த மாதிரி பண்ணுவோமா? இங்கே பண்ணியிருக்க மாதிரி பண்ணுவோமா? சரி, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் இருக்குல்ல, இன்புட்டுக்கு வித்து ஒன்று கொடுக்கணும். அது ஒரு 200 பிக்சல் தர்றேன். போய் பார்ப்போம். சரி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமோ? 300. ஓகே. ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 0.5% அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, டன். ஸோ இவன் வந்து கொஞ்சம் இங்கே போகிறது வந்து ஸ்பேஸ் வந்து பத்தலை, அதனால அங்கே போகிறாரு. பிரச்சனை இல்லை. சரி, இன்புட்டு இருக்கட்டும். அடுத்து இங்கே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இன்புட்டுக்கு வந்து சர்ச் பாருன்னு ஒரு டிப்புக்குள்ளே தான் இருக்கான். அதை ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிடுறேன். ஸ்டைல் பண்ணிட்டு வர்றேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகே, இப்போ ஒரே இதில் வந்துட்டானா? சரி, ஓகே, இருக்கட்டும். சரி, இவனுக்கு வந்து பார்டர் தரணும். சரியா? பார்டர் தரணும். நான் இந்த வர்றேன். என்ன மாதிரி என்ன கலரில் பார்டர் கொடுத்துக்கோன்னு மட்டும் செக் பண்ணிடுவோம். ஹெட்டருக்குள்ளே தானே இருக்கான். ஹெட்டருக்குள்ளே ஹெட்டர்னு ஒரு டிப்பு. சர்ச் பார். ஓகே, அலைன் ஐட்டம்ஸ். ஓகே, அது இருக்கட்டும். இங்கே இந்த இன்புட்டுக்கு ஓகே 300 பிக்சல் ஹைட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். சரி, பார்டரே தரல. ரேடியஸை மட்டும் மாற்றிடும். சரி, அதாவது என்னோட பார்டர் எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த சைடு ரவுண்டடாக எடுத்துகிட்டு வருவோம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். சரி, பார்டர் நன் கொடுத்துட்டோன்னா பார்டரே இருக்காது. ரைட்டா? சரி, அடுத்து ஹைட்டு கொஞ்சம் கொடுத்துக்கோம். ஹைட் ஒரு 10 பிக்சலா? சரியா தெரில, பார்ப்போம். ரொம்ப கம்மியாக இருக்குது. 30 பிக்சல். ஓகே, டன். நல்லா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஷார்ப்பாக இருக்கா எட்ஜஸ்? அதை தான் சரி பண்ண போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் லெஃப்ட்டு
லெஃப்ட்டு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் அதில் சாரி பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ். டாப்பில் லெஃப்ட் சைடில் ரேடியஸ் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் ஒரு 5 பிக்சல் அது ஒரு 7 கொடுக்குறேன். சரியா? அதே போல் டாப் லெஃப்ட் கொடுத்த மாதிரி பாட்டம் லெஃப்ட் கொடுக்கணும். ஏன்றதை நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த சைடில் எனக்கு கர்வாக இருக்கா? எனக்கு எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கர்வாக இருக்கணும், சென்டரில் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த பட்டனுக்கும் 2 சைடில் கர்வாக இருக்கும். இப்போ அந்த பட்டனும் இதுவும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை ட்ரா பண்ணி காட்டணுமா? காட்டும். சரி, அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கான்னா இந்த இடத்துல நல்ல கர்வாக இருக்கணும், இந்த இடத்துல நல்ல கர்வாக இருக்கணும், இங்கேயும் நல்லா ரவுண்டு ரேடியஸாக இருக்கணும், இங்கேயும் நல்லா ரவுண்டடாக இருக்கணும், இங்கேயும் நல்லா ரவுண்டடாக இருக்கணும். இப்படி இருக்கணும், இங்கேயும் ரவுண்டடாக இருக்கணும், சென்டரில் ஷார்ப்பாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்படி இருக்கணும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். அப்படி தான் பண்ண போகிறோம். அதை இந்த இடத்துல டிசைன் பண்ண போகிறோம். சரி, அப்புறமா இன்னும் கொஞ்சம் கொடுத்துடலாமா? இந்த நார்மலா எல்லா இதுவுமே வெப்சைட்லயும் ஃபுல் கர்வ்டாவா? அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பிக்சல் கொடுத்தீங்கன்னா பிக்சல் தருவோம். இருக்கா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். சரி, இப்போ இதே போல் இந்த பட்டனுக்கும் நம்ம தரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பட்டனுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கணும். பட்டன் வித்து ஒரு 70 பிக்சல் தர போகிறேன். ஹைட்டு எவ்வளோ 30 பிக்சல் கொடுத்துருந்தோமா, அதே போல் இதுதான். சரி, பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும். அது இருக்கட்டும், மாற்றுவோம். இப்போ இதே போல் இதே ரேடியஸை அப்படியே எடுத்துக்க போகிறேன். இவனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்டில் கொடுக்காம ரைட்டில் கொடுக்க போகிறேன். பட்டனுக்கு ரைட் சைடில் கொடுப்பேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, லெஃப்ட் ரைட் கொடுத்ததில் கன்ஃபியூஷன் இருக்குன்னா பாட்டி கேட்டுருங்க. சேவ் பண்ணிட்டேன், போய் பார்ப்போம். சரி, அந்த பேடிங் மேபி அஃபெக்ட் பண்ணலாம். இந்த பேடிங் எங்கே இருக்குது? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோமா? 50 அப்படின்னா ரொம்ப தாண்டி போகுது. ஒரு 40. சரி, ஒரு 35. ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. சரி, இந்த பார்டரையும் இங்கே எடுத்து விடுவோமா, இல்லை பார்டர் இதுக்கு வச்சு கொடுத்து பார்ப்போமா? பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஒயிட் கொடுக்குறேன். சரி, இருக்கட்டும் பார்ப்போம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மிஸ்அலைன்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். சரி, இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பட்டன் இருக்காங்கள, கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். சரியா? கர்சரை மாற்றணும். ஒன்று இந்த கலரை காப்பி பண்ணிக்கணும்.
சரி, இந்த பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும், மாற்றிடுவோம். பேக்ரவுண்ட் கலர் மாற்றியாச்சு. இன்னொன்று கர்சர் வந்து என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கொடுத்துக்கலாம். நான் இப்போ பாயிண்டர் கொடுக்குறேன். இதில் நிறையா இருக்குது, நிறைய டைப் இருக்குது, சும்மா மாற்றி பாருங்கள். சரி, கொஞ்சம் இது கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரைட்டு வந்து கொஞ்சம் ஒரு 32 கொடுத்து பார்ப்போம். சரி, 33. ஓகே, 34. ஓகே, 34 ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இங்கே வேற ஏதாவது கொடுத்துருக்கோமா? சரி, அப்படிதான் இருக்கு. ஓகே, சரி, உங்களுக்கு ஏதாவது இதில் கலரு மட்டும் ஒயிட் கலர் மாற்றணும், பட்டனோட கலர் மாற்றணும். கலர் வந்து ஒயிட் மாற்றணும். சரி, இப்போ இந்த பட்டன் டிசைன் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இருந்தா பிளேஸ் ஹோல்டர் வந்து எனக்கு மிடில்ல இருக்கிற மாதிரி பிளேஸ் ஹோல்டர் மிடில்ல இருக்கிற மாதிரி அதுக்கு சூடோ செலக்டார் உண்டு. நம்ம அதை பார்ப்போமா பின்னாடி? சூடோ செலக்டார் வச்சு ட்ரை பண்ணுவோம். சரியா? அந்த என்ன ஒரு டைம் எடுத்து பார்ப்போம். சூடோ செலக்ட் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, சூடோ ஓகே, கலர் ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். சரி, இந்த மாதிரி இப்படி கொடுக்கறதுக்கு பேரு சூடோ செலக்டார். நம்ம அதை பார்ப்போம், முன்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியும். மார்ஜின் லெஃப்ட்டு ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். நான் வந்து மாதிரி தெரில. சரி, கலரை சேஞ்ச் பார்ப்போம். கலர் ரெட்டு மாறுது, நவுத்த முடியல. சரி, எப்படி நவுத்துறதுன்னு வேணா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் மாற்ற முடியும், பார்த்துருக்கேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம், மாற்ற முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி சூடோ செலக்டார் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டருக்கும் கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம சூடோ செலக்டார் வந்து பார்ப்போம் அடுத்து, நமக்கு இருக்குது. பார்க்கும்போது இந்த பிளேஸ் ஹோல்டரை மாற்ற எப்படி சென்டருக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றத நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தரேன். சரியா? இப்போதைக்கு இந்த ரெட் கலரில் வச்சுக்கிறேன். இதுவும் ஓகே தானே தியாகு? மார்ஜின் வந்து அந்த கர்சர் அந்த கோட் இருக்குல்ல சார், கர்சர் மாதிரி, அதுக்காக கொடுத்தீங்களா? இந்த இருக்குல்ல, இந்த சென்டர்ல ஒரு சர்ச் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்தேன். பட் அது ரெஃப்ளெக்ட் ஆகல. ஒருவேளை நான் பண்றது தப்பா பண்ணியிருக்கேனா? ஓகே, பேடிங் நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும்னா, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணீங்களா? இல்ல அப்ளை
அப்ளை ஆகலை, ஆகியிருந்தால் அது இதுவே நடந்திருக்கணும் ஆக்சுவலாக, மார்ஜினே அப்ளை ஆகிருக்கணும். சரி அது இருக்கட்டும். டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துடலாம்ல சார், சென்டர்ல தானே டெக்ஸ்ட் கொண்டு அலைன் நீங்கள் இன்புட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம், டேரெக்டாக டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தோம்னா நம்ம டைப் பண்ணுறதே சென்டருக்கு போகும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் சென்டர் எஸ். ஓகே ஓகே, இதுவே போயிடுச்சு. நான் நம்ம டைப் பண்ணுறது சென்டரில் இருக்கிறோம். கரெக்ட், நான் தப்பாக கொடுத்துருக்கேன், ஒன்றும் இல்லை. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்த உடனே எனக்கு இந்த பிளேஸ் ஹோல்டரும் சென்டர் போயிடுச்சு. நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுமே சென்டரில் தான் இருக்கும் இந்த மாதிரி. அதுதான் கரெக்டா சார்? நார்மலா யுஐடி செய்யுங்க. நார்மலாகவே நீங்கள், அதாவது இதுதான் கரெக்டானு இல்லைங்க, நீங்கள் தேவைன்னா சென்டரில் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட்லேயே வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக லெஃப்டில் இருக்கும். நான் சென்டரில் அவர் கேட்டதுனால நான் ட்ரை பண்ணேன். இப்போ பிளேஸ் ஹோல்டரும் நமக்கு அந்த நம்ம வந்து டைரெக்டாக பிளேஸ் ஹோல்டரோட டெக்ஸ்ட் கலர் மாற்றணும் அந்த மாதிரின்னா இந்த சூடோ எலிமெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். அல்லது இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு, அதாவது அவர் கேட்ட மாதிரி சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா அதோட பேரண்ட் பிளேஸ் ஹோல்டர் எதுக்குள்ளே இருக்குது, இன்புட் பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இன்புட் பாக்ஸை தான் நம்ம மாற்றணும். நான் தப்பாக ட்ரை பண்ணதுனால எனக்கு ஃபஸ்ட்டு மாறலை. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து இதை மாற்றும் போது நமக்கு அது சென்டரில் போகும். தியாகு, டிஃப்ரென்ஸ் புரியுதா என்ன நடந்திருக்கு? புரியுது ப்ரோ. ஓகே, அபிராமி உங்களுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணணும் புரியுதா இல்லை? புரியுது சார். சரி, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்தால் பிளேஸ் ஹோல்டரும் சென்டருக்கு வரும். அதே டைமில் என்ன நடக்கும்னா நீங்கள் டைப் பண்ணுறதும் சென்டருக்கு போகும். இல்லை நீங்கள் ரைட் அலைன்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் அலைனில் சென்டர் கொடுக்காம ரைட் அலைன்டாக கொடுத்தீங்கன்னா சில டைம் இந்த இங்கே இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் பாக்ஸில் வாங்கிக்கிறது ரைட் சைட்லேயே டைப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா டோட்டல் வந்து இந்த இடத்துல காட்டுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரைட் சைடில் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இன்புட் பாக்ஸோட ரைட் சைடில். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து நான் லெஃப்ட் மூவ் பண்ண அது மூவ் ஆகுது. பொசிஷன் கொடுத்து எதுக்கு? இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு அந்த சூடோ எலிமெண்ட் கொடுத்தோம். கரெக்ட். ஓகே, சரி, கரெக்ட், சூப்பர், நல்ல இனிஷியேட்டிவ். அப்படியும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பொசிஷன் வந்துட்டு என்ன கொடுத்தீங்க? அப்சல்யூட் கொடுத்து மூவ் பண்ணீங்களா? அப்சல்யூட் கொடுத்தேன் நான். அப்சல்யூட் கொடுத்தீங்களா இல்லை ரிலேட்டிவ் கொடுத்தீங்களா? இல்லை அப்சல்யூட் தான் கொடுத்தேன், ரிலேட்டிவ் ட்ரை பண்ணல. ஆக்சுவலா ரிலேட்டிவ் ஒர்க் ஆகுது. ரிலேட்டிவ் ஒர்க் ஆகும், அப்போ ஃபிக்ஸ்டும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த சென்டரை மாற்றிடுறேன், சரியா? ரிலேட்டிவ் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா சேவ் பண்ணலையா ஃபைலை? ஓகே, இப்போ இந்த லெஃப்டில் இருக்குது, சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிளேஸ் ஹோல்டர் எடுத்துட்டேன். சரி, இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாப் லெஃப்ட்டு தானே, லெஃப்ட்டை வந்துட்டு ஒரு என்ன பிக்சல் கொடுக்கணும். எனக்கு நான் ஊரில் அப்சல்யூட்டும் ட்ரை பண்ணலாம். அப்சல்யூட்னா உங்களுக்கு இங்க இருந்து வரும், இந்த எட்ஜ்ல இருந்து லெஃப்ட்னா வரும். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போடு சார். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இல்லையே, எந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க தியாகு? கரெக்டா இதுல நம்ம இன்புட்டோட பிளேஸ் ஹோல்டர்ல கொடுத்தேன். இப்போ நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த டெக்ஸ்ட் அலைனை எடுத்துட்டீங்களா? டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துருக்கீங்களா? ஒருவேளை டெக்ஸ்ட் அலைன்லாம் யூஸ் பண்ணலாம்.
சரி ரிலேட்டிவ் லெஃப்ட். அப்சல்யூட் வேணா கொடுத்து பார்க்குறேன். சரி அப்சல்யூட் கொடுக்குமா? சரி நம்ம அதை பார்ப்போம். அந்த பிளேஸ் ஹோல்டர் எப்படி மூவ் பண்ணுறதுன்னா, டைரெக்டாக டெக்ஸ்ட் லைன் கொடுத்து நீங்கள் அதோட பேரண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே மூவ் ஆகுது. பொசிஷன் கொடுத்து மூவ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகுது. எனக்கும் ஒர்க் ஆகணும். ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றத டைம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியும் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் ஆகலை. சரி அப்போ ஏதோ ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் என்கிட்ட இருக்கு. சரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. இங்க தான் கொடுத்தான். எங்க கொடுத்தீங்க? இங்க. ஓகே இன்புட் ஒன்று இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் இங்க இருக்கு. லெஃப்ட் ஆகுதா? பொசிஷன் அப்சல்யூட். ஒப்பாசிட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த ஒப்பாசிட்டின்றதை எடுத்து விடுங்க. ஒப்பாசிட்டின்றது அந்த டார்க்னஸை தான் இது பண்ணும். சரி பிளேஸ் ஹோல்டர் இருக்கா? சரி பொசிஷனை எடுத்து விட்டுட்டு பொசிஷன் எடுத்து விட்டு நான் ட்ரை பண்ணேன், அது மூவ் ஆகாது. பொசிஷன் இல்லாமல் ரிலேட்டிவ் இல்லாமல் லெஃப்ட் ரைட் டாப்லாம் ஒர்க் ஆகாதுல்ல. சரி ஒரே நிமிஷம், நான் அப்போ இங்கே பிக்சல் தான் கொடுத்துருக்கேன், ஏன் ஒர்க் ஆகலான்றத பார்க்கணும். பிளேஸ் ஹோல்டரு லெஃப்ட். சார் அதை ChatGPT-ல போட்டு பார்க்கலாங்க. போட்டு பார்க்கலாம். நம்ம அப்படின்னா நம்ம படிக்கவே தேவையில்லையே, டைரெக்டாக போட்டு பார்த்துட்டோம்னா. அதனால சரி நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி நான் அப்போ பார்க்குறேன் ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஏன் எனக்கு ஒர்க் ஆகலான்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வர்றேன். சரியா? சரி அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறத கன்னியூ பண்ணுவோம். நமக்கு இப்போ இது வந்து பிக் டீல் இல்லை, நமக்கு இப்போ ஃபோக்கஸ் வந்து இது. ஆனால் நம்ம அதை இன்புட்டையும் ரிலேட்டிவ் கொடுப்போமா? ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் ட்ரைல் அண்ட் எரர் தான். ஏன்னா அங்கே ஒர்க் ஆகுதுன்னா இங்கேயும் ஒர்க் ஆகணும். நான் சேவ் பண்ணிட்டேன், இன்னும் இங்கே மாறல. சரி பார்ப்போம். இன்புட் பிளேஸ் புரியலங்க. இல்ல சார். சரி சரி அப்போ ஒன்று இந்த டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி பொசிஷன் கொடுத்து மூவ் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. நான் நாளைக்கு உங்களை பார்த்துட்டு இப்படி சொல்கிறேன் என்ன இஷ்யூ இருக்கு என் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ ரிமைனிங் டிசைனை கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ எனக்கு இந்த இடமும் எனக்கு என்ன வேணும்னா அந்த ஆங்கர் அந்த இதுவும் எனக்கு என்ன வேணும், ஃப்ளெக்ஸாக இருக்கணும். அதனால் ஃப்ளெக்ஸ் கொடுக்க போகிறேன். இங்கே என்னது இருக்குன்னா நேவ் பாரு உள்ள ஒரு யூஎல் இருக்கு, இதுதானே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? நேவ் பாருன்னு ஒருத்தன் இருக்கான். டாட் நேவ் பாருன்னு ஒருத்தன் இருக்கான், அதில் ஒரு யூஎல் ஒன்று இருக்கு. அவனை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸும் கொடுக்குறேன். சரி இப்போ இதே போல வந்துட்டு ஆமா சார். அப்போ இந்த கிளாஸ் மட்டும் கொடுத்தா எதுக்கு சார் அப்ளை ஆகும்? யூஎல்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்குறோம். அப்ப கிளாஸ்ன்னு வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம் தான் நான் ஃப்ளெக்ஸா மாத்தணும், நேவ் பாருக்குள்ள இருக்கிறத மாத்தணும்ன்றது இல்லை. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா டைரக்டா நேவ் பார்ல இருக்கிற யூஎல்ல டார்கெட் பண்ணேன். அப்படி இல்லை நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஐடி நேம் கொடுத்துட்டு நேவ்
நேவ் ஐட்டம் இல்ல இப்போ நேவ் பார்க்கு டைரக்டா ஃப்ளெக்ஸ் கொடுத்தா சேஞ்ச் ஆகாதா சார்? நேவ் பாருக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டா சேஞ்ச் ஆகும் தான், ஆகாதுன்னு இல்லை. பட் இதுக்குள்ள ஒன்னே ஒன்று தானே இருக்கு. இதை நான் ஃப்ளெக்ஸா மாத்தினேன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நான் நீங்க சொன்ன மாதிரி பண்றேன். யூஎல் எடுத்துட்டேன். இங்க பாருங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லையே. நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா, அந்த ஃப்ளெக்ஸுன்றது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் தான் நம்ம ஃப்ளெக்ஸா மாத்த போறோம். அது ரோவா காலமான்றது அது நம்ம கொடுக்க போறது அடுத்து. கரெக்டா? இப்போ நீங்க பாருங்க, எனக்கு அந்த நேவ் பார்னு ஒரு டிப் இருக்கா, அதுக்குள்ள தானே ஒரு யூஎல் இருக்கு. அப்போ எனக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இல்லை. அதாவது இப்படி இருக்கு. நேவ் பார் கிளாஸ் இருக்கவன் இப்படி இருக்கான். இது நேவ் பார்ன்ற கிளாஸு, அதுக்குள்ள ஒரு யூஎல், அதுக்குள்ள தான் அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் எதை டார்கெட் பண்ணோம்? இவனை பிடிச்சி அதுக்குள்ள இருக்கிற யூஎல்ல பிடிச்சி அவன் உள்ள இருக்கிறவனை நான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு டைரக்டா ஏதாச்சும் கிளாஸ் நேம்ஸ் கொடுத்து பண்ணலாம், அல்லது ஐடி நேம் கொடுத்து பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா யூஎல்னே டார்கெட் பண்ணலாம். யூஎல்னு டார்கெட் பண்ணேன்னா என்ன நடக்கும்? என்னோட HTML பேஜில் மற்ற இடத்துல ஏதாவது யூஎல் இருந்துச்சுன்னா அதுவும் மாறும். கரெக்டா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாஸ் நேமுக்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் ஒரு யூஎல்லை மட்டும் மாற்றுன்னு சொல்கிறேன். வேற ஒன்றும். இப்போ புரியுதா நம்ம எதுக்காக இந்த இடத்துல யூஎல் டார்கெட் பண்ணுறோம்ட்டு? புரியுது சார். டிவ்ன்றது ஜஸ்ட் ஒரு லேஅவுட் தான். அதுக்குள்ள இருக்கிற இல்ல அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட்க்கு கொடுக்கணும். இல்லனா அத வச்சு அந்த எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட். நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம முன்னாடி பார்க்கும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். டைரக்டா பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். நீங்களும் இதை எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, இந்த வெப்சைட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு அப்பவும் கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. இல்லை சார் புரிஞ்சிடும் சார். ஓகே சரி. அப்புறம் இதை ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இதில் கேப்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு கேப் வந்து ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேப் வந்து அப்ளை ஆகியிருக்கு. பட் நமக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால நமக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏ டேக்குக்கெல்லாம் ஒன்று பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தானே, நன்னு கொடுத்துருக்கேன். நன் கொடுத்துட்டேன். சரி, இங்கே கலர் ஒயிட் கொடுத்துட்றேன். ஒயிட் கொடுத்துட்றேன். சரி, இந்த இது போகிறதுக்கு என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு அந்த புல்லட் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? லிஸ்ட் ஸ்டைல் டைப். லிஸ்ட் ஸ்டைல் டைப் யூஎல் யூஎல். ரைட், சூப்பர். லிஸ்ட் ஸ்டைல் டைப் நான் கொடுத்துறேன். ஸோ இப்போ இங்கெல்லாம் போயிடுச்சு. கான்டாக்ட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. சரி, நீங்க இதை கொஞ்சம் போல்டரா மாத்தணும்னா மாத்திக்கலாம். ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போல்டு. சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம மாத்திட்டோம். நேரம் பண்ணி நம்ம அந்த ஒரு பாட்டை தான் முடிச்சிருக்கோம். சரி, ரிமைனிங்கும் ஒரு ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் தான், அதெல்லாம் பண்ணிடலாம். சரி, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒருத்தன் இருக்கான். யாருன்னா இந்த மாதிரி ஒருத்தனை எடுத்துகிட்டு வரணும். யாருன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் கொண்டு வரணும். அதை கொண்டு வருவோமா? அப்போ இதை எப்படி பண்ணுறது? நான் என்னோட லேஅவுட்டை காட்டுறேன், நீங்கள் தான் எனக்கு ஐடியா சொல்ல போகிறீங்க. ஹீரோன்னு ஒருத்தன் இருக்கான் என்கிட்ட.
ஒன்று. இந்த ஹீரோக்குள்ள சைட் பார்னு ஒன்று இருக்கு, மெயின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த சைடு பாருன்றது தான் அந்த Black கலர்ல, இது சைட் பாரு, இது அந்த மெயின் கண்டென்ட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த லெஃப்ட் ரைட்ல இது போகும். எதை டார்கெட் பண்ணணும், அதுக்கு என்ன கொடுக்கும்? ஹீரோ தான் டார்கெட் பண்ணுவோம். சரி, இப்போ ஹீரோ நான் டார்கெட் பண்றேன். ஹீரோ வந்து ஐடி தானே, இப்போ ஹீரோ டார்கெட் பண்றேன். என்ன கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்? டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்கணும். சரி, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்கணும். போய் பார்ப்போம். அது இருக்குதா அப்படின்ட்டு இங்க கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆயிருக்கு. கரெக்டா? ஏன்னா இந்த கலர் தெரியுதா, ஒரு கலர் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இந்த ஒயிட் வந்து இமேஜோடது, இந்த லெஃப்ட்ல இருக்கிறது அந்த கலர் டிஃப்ரென்ஸ். ஆமா, ஆங்கர் டேக் வந்து நீங்க ஒயிட் பண்ணனால தெரியல. ஆங்கர் டேக் எங்க இருக்குது? ஆமா, இங்க இருக்குது. இங்க கேட்டகரிஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு கலர் ஒயிட் கொடுத்து வச்சிருக்கேன் போல. சரி, அப்போ நம்ம என்ன சைட் பண்ணோம்னா, பார் நம்ம கலர் பார்த்து சைட் பாருக்கு நம்ம கலர் கொடுத்தாலே கொஞ்சம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு, அதை பண்ணிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இவன் இருக்கட்டும் ஹீரோ. அடுத்து இவனை டார்கெட் பண்ணணுமா? சைட் பார், சைட் பார், பேக்ரவுண்ட் கலர் Black கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கலர் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரி, இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஏ டேக்குக்கு சம்திங் நம்ம ஒன்று போட்டோம், அதனால அது அப்படி இருக்கு. அதை மாற்றிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ இங்கே இருக்கிறவனுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ அந்த கலரை மட்டும் எடுத்துப்போம். இங்கே கொடுத்துக்கோமா ஒரு கலரு, அந்த கலர். சரி, ஒன்று. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே 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 இருக்கு, இங்கே எப்படி இருக்கு, ஒரே ஆர்டர்ல இருக்கு. இப்போ அதுக்கு என்ன ரீசன்னா, இங்க இருக்கிற ஏ டேக் எல்லாமே என்னது, ஏ டேக் எல்லாம் என்னது, இல்லை இன்லைன் எல்லாம். இல்லை So, அதனால இன்லைன்ல அத உட்காந்துட்டு பிளாக்கா இருக்கு. மாத்திட்டு ஒன்று பிளாக்கா மாற்றுவோம். நம்ம இப்போ ஃப்ளெக்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம், ஃப்ளெக்ஸ் தானே படிச்சுட்டு இருக்கோம். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ். அதனால இந்த சைட் பார்ல இருக்கிற டிவ்வை டார்கெட் பண்ணி இதை ஃப்ளெக்ஸாக மாற்றிடும். சொல்றது புரியுதா? சைட் பார்னு ஒரு ஐடி இருக்கு, அந்த ஐடிக்குள்ள இருக்கிற ஒரு டிவ்வை டார்கெட் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, சைட் பார்னு ஒருத்தர் இருக்காரா, பாரு, அதுக்குள்ள இருக்கிற ஒரு டிவ்வு, அவனை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. சரி, அப்போ எனக்கு இப்போ என்ன வேணும், கீழே கீழே வேணும். இப்போ நான் என்ன பண்றது, கீழே கீழே வேணும். டைரக்ஷன் காலம். சூப்பர். பிரேக் கொடுத்துடலாம். இல்லை, அதாவது நம்ம பிரேக்கு கொடுத்தா கீழே வரதான் செய்யும், வராதுன்னு இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு நம்ம படிக்கிறது சிஎஸ்எஸ்ல இருந்தே நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ஒன்று ஃப்ளெக்ஸ் படிக்கிறோம், அதனால ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, இது குட்டியாக மாறிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணால், அந்த பேடிங் கொடுத்தோம்னா அதெல்லாம் சரியாகிடும். ரைட்டா? அப்போ இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்துடலாம். இன்னொன்று பேடிங் சைட் பார்க்கே வித் கொடுத்துடலாம். அப்போ ஏன்னா சைட் பாருக்கு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை சைட் இல்லை. பார்க்கு எப்படி வித் கொடுக்கணும்ல? கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200 பிக்சல் தரும். போகுதா? சரி, ஒரு 500. ஒன்று பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி அது ஃப்ளெக்ஸ் தானே, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் கொடுத்துரும். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஒரு 300 பிக்சல் தரேன்.
எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இமேஜ் கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானா. சரி, இந்த பேடிங் கொடுத்து பார்ப்போம். இங்கே பேடிங் கொடுப்போம். சைட் பாரில் இருக்கிற ஓகே, இவனுக்கு பேடிங் கொடுப்போம். சைட் பாருக்கு பேடிங் கொடுப்போம். டாப் பாட்டம் 0. இது ஒரு 2 பிக்சல் தரேன். ஓகே, கொஞ்சம் அப்ளை ஆகியிருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். வித்து கொடுக்கல, ஆக்சுவலாக பேடிங் தான் கொடுத்துருந்துருக்கேன். சரி, பார்த்துக்கலாம் அதை எப்படி இது பண்ணுவோம்னு பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஒன்று அந்த இதோட இதை கொஞ்சம் கம்மியாக்குனாலே கொஞ்சம் கரெக்டாகிடும்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டோம்னாலே ஓரளவுக்கு கம்மியாயிடும். சரி, அப்போ அந்த இமேஜை கொஞ்சம் ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த இமேஜ் இருக்குல்ல, சும்மா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரேண்டமாக ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த ஐஃபோனு, இங்கே லேப்டாப்பு, அந்த வாஷிங் மிஷின் அதெல்லாம் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இமேஜ் டார்கெட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இமேஜ் ஐஎம்ஜி தானே, வித் 100 பிக்சல், ஹைட்டு 100 பிக்சல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஆமாம், இப்போ அப்ளை ஆயிருக்கா, அந்த 300 பிக்சல் அப்ளை ஆயிருக்கா பேசிஸ் கொடுத்தது. நான் இதை கம்மி பண்ணுறேன், பாருங்க தெரியுதா என்ன நடக்குதுன்ட்டு. சும்மா இமேஜை நம்ம பின்னாடி டிசைன் பண்ணிக்கலாம். இமேஜை பின்னாடி டிசைன் பண்ணிக்கலாம். சரி, அப்புறமா இன்னும் ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த நமக்கு என்ன வேலை இருக்குது பாக்கி இருக்குன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஏ டேக்கு இவனுக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா பேடிங் கொடுத்து கொஞ்சம் பாட்டம்லாம் பார்டர் கொடுக்கணும். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்டர் கொடுக்கணும். நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, சரி. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்க டிவ் சொல்லுங்க சொல்லுங்க. பேசிக்கான டவுட் கேக்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம டிசெண்டன்ட் செலக்டர், சைல்டு செலக்டரா நம்ம கொடுத்துருக்கோம்ல, அது கிளாஸுக்கும் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கலாம், ஐடி வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம், சேம் மெத்தட். எது வச்சுனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்க 3 லெவலுக்கு போறேன். ஐடி, டிவ், அதுக்குள்ள இருக்கிற ஏ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம், அதை ஓவர் ரைட் பண்ணணும்ல. அதனால நீங்க இப்போ கலரை மாத்துனீங்கன்னா இங்க இருக்கிற ஏக்கு மட்டும் கலர் மாறுவாரு. சும்மா இந்த கலர் கொடுக்குறேன் பாருங்க, தெரியுதா? இங்க இருக்கிற ஏ கலர் மாறல, இங்க இருக்கிற ஏ கலர் மட்டும் தான் மாறி இருக்கு. ரீசன் என்ன, நம்ம டார்கெட் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். புரியுதா என்ன மாதிரி டார்கெட் பண்ணிருக்கோன்ட்டு. சரி, அந்த கலரு உங்களுக்கு இருக்கட்டுமா? கலரை மாத்திடுவோம், தேவையில்லை, கலர் அப்படி இருக்கட்டும். சும்மா நான் என்ன பண்ண போறேன்னா பார்டர் பாட்டம் கொடுக்க போறேன். பார்டர் பாட்டம் ஒரு 1 பிக்சல் சாலிட் கிரே கொடுப்பேன். ஓகே, சரியா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேடிங் கொடுக்கலாம். பேடிங் டாப்பு பாட்டம் ஒரு 10 பிக்சல் தர்றேன். சரியா? ரைட் லெஃப்ட்டும் ஒரு 20 பிக்சல் தர்றேன். இங்க இருக்கிற பேடிங், எங்க சைட் பாருக்கு ஒரு பேடிங் இருக்குல்ல, இதை நான் எடுக்க போறேன்.
தெரியுதா டிஃப்ரென்ஸ் என்ன நடந்திருக்குன்ட்டு? என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? இங்க ஒரு ஸ்டைல் இருக்கு, இங்க இருந்து நான் கொஞ்சம் இங்க மாத்திருக்கேன். உங்களால இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இங்க ஒரு டிஃப்ரென்ஸ், இங்க இருக்கிற டிஃப்ரென்ஸ். என்னோட ஸ்டைல் காட்டணுமா? ஏதாவது காட்டணும்னா சொல்லுங்க, நான் காட்டுறேன். பேடிங் ரிமூவ் பண்ணிருக்கோம். எதுக்கான பேடிங் ரிமூவ் பண்ணியிருக்கோம்? ஸ்டைல் சைட் பார்க்கானது, டோட்டல் சைட் பார்க்கானது. கரெக்ட். அதனால தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா எங்க பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏ டேக், ஆங்கர் டேக். சரி அபிராமி, உங்களுக்கு புரியுதா அவர் என்ன சொல்றாருன்றது? புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது. சரி, புரியுது சார், புரியுது. ஓகே சூப்பர். அப்போ இந்த ஏ டேக்கு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு 16 பிக்சல் தரலாம். ஓகே 16 பிக்சலில் டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரு 18. ஓகே கொஞ்சம் சரி 20 மாற்றிடுறேன். ஓகே டன். சரி நீங்கள் இதுக்கப்புறம் வித்து வேணா இதுக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, குட்டியாக தெரியுது அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைட் பாருக்கு பேசிஸ் வந்து அந்த 250 தர்றேன். ஓகே சரி, அப்போ இருக்கட்டும். அப்போ இதுக்குள்ளே ஒரு H2 இருக்கார்ல, இவரையும் டிசைன் பண்ணணும். அப்போ அதையும் பண்ணிடலாமா? அதுக்கான டிசைன் என்ன போட்டிருக்கேன், கேட்டகரிஸ். ஓகே சரி, அப்போ இவனை என்ன பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் H2 மட்டும் மாற்றணும். இங்கே பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. H2 எங்கே இருக்காரு? H3 கலர் ஒயிட்டு, இங்கே டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஃபாண்ட் சைஸ் ஒரு 23 பிக்சல் தர்றேன். கரெக்டாக இன்னொன்று அலைன் ஐட்டம் சென்டர். சரி டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஏன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கிடையாது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ரைட்டா? அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், எனக்கு பேடிங் மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அந்த ஏ டேக்குக்கு ஒரு பேடிங் ஆட் பண்ணுவாங்க, அதே பேடிங் ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. புரியுதா என்ன பண்ணுறோன்ட்டு? ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி கேட்கணும், கேட்டுருங்க. ஏ டேக்குக்கு ஒரு பேடிங் இதுதானே, இதேதான். ஸோ இந்த பேடிங் இங்கே வேணும் கொடுத்தோம்னா கொஞ்சம் வேணும் சரியா ரைட்டா? சரி ஃபாண்ட் சைஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணா ஒரு 25, ஏன்னா அவன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல, அதனால 27 கூட தரலாம். வேணா கலரை வேணா மாற்றி விட்டுருவோம், மாற்றினா இன்னும் கொஞ்சம் ப்ளூ மாதிரி தருவோமா? ஓகேவா இல்லை பழைய கலருக்கே மாற்றிடட்டுமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, இதுவே இருக்குது. சரி ஓகே சரி, அப்போ நம்ம இந்த சைட் பாரை முடிச்சிட்டோம் வேலையை. இப்போ ரிமைனிங் இங்கே இருக்கிற வரை தான் நம்ம இப்போ பார்க்கணும் என்ன பண்ணணுன்றத பண்ணுவோம். சரி ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருங்க. ஓகே, இந்த செக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது ரைட்டா? இருக்கட்டும், அதுக்கு கிளாஸ் வந்து ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட்ஸ்ன்ற கிளாஸ் எல்லாத்துக்கும் இருக்குது, 2 செக்ஷனுக்குமே இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிற 2 செக்ஷனுக்குமே இருக்குது. இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ள ஒரு டிவ் இருக்கு,
ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? அதுக்கு உள்ள நிறையா டிவ் இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய டிவ் இருக்கு. அதுக்குள்ள தான் அந்த இமேஜ் அந்த இதெல்லாம் இருக்கு, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை ஃப்ளெக்ஸ்ன்னு மாற்றினோம்னா நமக்கு எல்லாமே ஒரே லைன்ல இந்த மாதிரி கிடைக்குமா? கரெக்டா? இப்போ அதை பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு? ஓகே. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு இந்த கிளாஸ் நேம் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த சிஎஸ்எஸ் ஃபைல எடுத்துக்கிறேன். டாட்டு ப்ராடக்ட் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு, இருக்கட்டும். அப்போ நமக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த கார்டு ஒன்று டிசைன் பண்ணோம், ப்ராடக்ட் கார்டு ஒன்று டிசைன் பண்ணோம், அதை பண்ணிடுவோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் ப்ராடக்ட் லிஸ்ட்டு, இதுக்குள்ள இருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கார்டுன்னு ஒருத்தர் இருப்பான். ஆமாம், இந்த கார்டு எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கும், கரெக்டாக? அப்போ அந்த கார்டை நம்ம வந்து ஒரு டிசைனுக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஒரு டிசைன் ஆட் பண்ணிட்டோம்னா எல்லா கார்டுமே இப்போ நமக்கு மாறிடும். அதாவது எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம்ஸுமே என்ன ஆகிரும், மாறிடும், கரெக்டாக? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வித்து கொடுக்க போகிறேன். வித்து ஒரு 300 கொடுக்குறேன், 300 பிக்சல். ஹைட்டு ஒரு 400 பிக்சல். நமக்கு பத்தெல்லாம் மாற்றிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்கு. நமக்கு இன்னும் பார்டர்லாம் கொடுக்கல, அது கொடுத்தோம்னா ஓகே ஆகிடும். சரி, பார்டர் 1 பிக்சல் சாலிட் கிரே கொடுக்குறேன். நான் அந்த கலருக்கு மாற்றிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை, மாற்றிக்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு, ரைட்டா? ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன வேணும், சென்டர்ல வேணும் எனக்கு, கரெக்டா? சென்டர்ல வேணும், அதை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணணும். இந்த இமேஜை இப்போதைக்கு எடுத்து விடுறேன். கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு, தாண்டி போகுது, போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். சரி, இதை எடுத்து விட்டா என்ன நடக்குதுன்னா நமக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியாம போயிடுது. சரி, இப்போ நான் ஒரு 300க்கு மாற்றிடுவோம். இப்போ கரெக்ட் ஆயிட்டு, கரெக்டாக இருக்குதா? சரி, இப்போ எல்லா ப்ராடக்ட் லிஸ்ட்டும் இருக்கு, ரைட்? சரி, இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றணும். நம்ம ஒன்று பண்ணுவோம், பேக்ரவுண்ட் கலருக்கு அதுக்கெல்லாம் பின்னாடி வர்றேன். ஏன்னா நம்ம கலர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலரை இங்கே கொடுத்துருவோம், நம்ம ஒரு கலர் கொடுப்போம், அதுக்கப்புறம் அங்கே என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர். சரி, இது கொடுக்குறேன். ஓகே, இது வந்து நம்ம பாடிக்கு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் கலர். சரி, இப்போதைக்கு ஒயிட் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு பேடிங் கொடுத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். பேடிங் 1% கொடுக்குறேன். இல்லை அது கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, டன். இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, வேற என்னென்ன வேணும்? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்க மட்டும் தாண்டி போகிறான், இந்த டிவைன் தாண்டி போகிறான். அப்போ என்ன பண்ணணும்?
இந்த மாதிரி தாண்டி போறதுக்கு என்ன பண்ணணும்? வித் ஏதாச்சும் செட் பண்ணிருக்கான். வித்து செட் பண்ணலாமா? வித்து டிஃபால்ட்டா 100% இருக்கும். நம்ம நேற்று ஏதோ நம்ம இதுக்கு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் வருதான் பாருங்க. ரேப்பா? எஸ், கரெக்ட். ப்ராடக்ட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதில் ஃப்ளெக்ஸு ரேப் கொடுத்துட்டோம்னா ரேப் வந்துட்டா தெரியுதா? என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ம் ம் அப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒன்று கேப்னு கொடுக்குறேன் பாருங்களேன். கேப்னு ஒன்று கொடுக்குறேன், ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ரோலையும் நமக்கு காலம், அதாவது ரோக்கு இடையிலையும் நமக்கு கேப் கிடைக்கும், இந்த இதுக்கு இடையிலையும் அதாவது 2 காலம், இதான காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் கேப் கிடைக்கும், இந்த இடத்துலையும் கேப் கிடைக்கும். சரியா? கேப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க இது காலம்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க எப்படி கொடுக்கலாம், இந்த காலம் கேப், பார்டர் ரோ கேப்னு சொல்லி கொடுக்கலாம். நம்ம ரெண்டுக்குமே காமனா வேணுன்றதுனால கேப் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். சரி, அப்புறம் இந்த பார்டர் எங்க கொடுத்துருக்கோங்க, பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணிடுவோம். பார்டர் ரேடியஸ் ஒரு 7 பிக்சல், ரைட்டா? சரி, ஓகேங்களா? சரி, இப்போ என்ன நடக்கணும், வேற எனக்கு என்ன வேணும்? இது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு, கரெக்டா? அதுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம். கவர் இப்போ கரெக்ட் ஆகிட்டு பாருங்க, ஸ்ட்ரெச் ஆகாம. அப்போ என்ன நடக்கும், இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ்லாம் என்ன நடக்கும்னா, அந்த இமேஜ் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட் ஆகிரும், அது கவர் ஆகிக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெச் ஆகாது, அதோட பிக்சல் வந்து ஸ்ட்ரெச் ஆகி உடையாம அதுக்கேற்ற மாதிரி கவர் ஆகிக்கும். இப்போ கொஞ்சம் சரியாகிட்டு. சரி, அப்போ எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. என்னன்னா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த சர்ச்ன்னு சொன்னீங்களா சார், அதுல ஒரு லென்ஸ் மாதிரி வைப்பாங்கல்ல சார், அது வைக்கலாமா சார்? வைக்கலாங்க, வைக்கலாம். ஒரு ஐக்கான் எடுத்து வைக்கலாம். இந்த இடத்துல வைப்போமா? இந்த இடத்துல பட்டன்ல தானே வைக்கணும்ன்றீங்க, பட்டன்ல தானே கேக்குறீங்க? யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் சார், அந்த இதுல இருக்கும். இங்க இருக்குமா? அதோட இத சொல்ல. அது வைக்கலாம், நம்ம அது வைப்போம். ஒன்று அந்த சூடோ எலமெண்ட் வச்சு கண்டென்ட் ஸ்டார்ட் வித் அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இன்னொரு இந்த இடத்துல ஒரு டிவ் மாதிரி வச்சு இந்த இடத்துல அந்த ஐக்கான் வச்சிடலாம். அது வைக்கணும், நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ல நான் சொல்றேன், ஒரு ஐடியா தர்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரெண்ட் லாஸ்டா கூட சொல்லலாம் சார். சரி, ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுவோம்னா, என்ன இருக்கு ரிமைனிங், இந்த கலரு, இந்த பார்டர் கலர் நம்ம பார்க்கணும், கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதை டார்கெட் பண்ணோம்னா இதோட கலர் ஒயிட்டு தான் நான் கொடுத்துருந்துருக்கேன். பார்டர் ரேடியஸ் ஓகே, பேடிங் அலைன் ஐட்டம் சென்டர் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்துருக்கேன், ஏன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே காலமாக இருக்கிறதுனால இங்கே காலம் தரல. சரியா? வேற ஒன்றும் இல்லை, இங்கே டிஃபால்ட்டாகவே காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்துலாம் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்கேன், அதனால கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு.
இந்த சைடில் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு ஒரு பேடிங்கை கொடுத்தோன்னா முடிஞ்சு. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிடும். சரி, அது பண்ணிக்கலாம். சரி, இப்போ வேற நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இந்த இருக்கு கலர் ட்ரிபிள் டி, அவ்வளோதான். இங்கே இருக்கு. பார்த்தோம்னா வந்துருச்சா? சரி, இப்போ இவருக்கு கொஞ்சம் பேசிஸை கொஞ்சம் அதிகமாக்குவோம். பேசிஸை ஒரு 400 மாற்றுறேன். கொஞ்சமாக வர்றானா? வரும்போது இங்கே தள்ளி போகிறான். சரி, இங்கே தள்ளி போகிறான். இங்கே தள்ளிட்டு போகிறானா? சரி சரி, அதை மாற்றிடும். இமேஜோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சாரிங்க. சைட் பாரோட பேசிஸ் 350. ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே கொஞ்சம் பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். பேடிங்னா இந்த சைடில் பேடிங், அந்த சைடில் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேடிங் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணுறது? இந்த இடத்துல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குதா? ப்ராடக்ட்ஸ்குள்ளே தானே? ஆமாம், ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன். அப்போ 2 இடத்துக்குமே அந்த ஃபர்னிச்சர்ஸுக்கும் அந்த பேடிங் ஆட் ஆகும், இங்கேயும் ஆட் ஆகும். அப்போ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கு பேடிங் லெஃப்ட். ஆல்ரெடி நமக்கு ரைட் சைடில் பேடிங் இருக்குது, அதாவது ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 20, ஒரு 20 கொடுப்போம். தேவைப்பட்டால் மாற்றி. ஸோ அந்த ஒரு பேடிங் கிடைக்குதா நமக்கு இங்கே? சரி, அப்போ இந்த ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு டிசைன் இருக்குல்ல, இதை நீங்கள் பண்ணிடுவீங்களா? இங்கே இருக்கிற இந்த டிசைனை நீங்கள் பண்ணிடுவீங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல எப்படி பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் பண்ணிடுவீங்களா? ஓகே, சரி. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணிட்டோம் இது, ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் என்னன்னா இது முடிஞ்சு இதில் நீங்கள் கேட்ட அந்த ஐக்கான் ஒன்று கேட்டிருந்தீங்க, கரெக்டா? ஐக்கானுக்கு ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா அந்த பூட் ஸ்ட்ராப் ஐகான்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஐகான்ஸ் இல்லைன்னா பூட் ஸ்ட்ராப் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ யூஸ் பண்ணுறேன் சார். ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால தான். சரி, அப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதே வெப்பேஜை திரும்ப ரெப்ளிகேட் பண்ணி பாருங்க. முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும். இங்கேருந்து ரோஸ் பண்ணலாம். போன பேட்சுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம் ரியாக்ட் ஜூன். எஸ், இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். நான் ஓகே, இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள இதே ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். சரி, இதை பண்ணலாம்னா அப்போ எங்கே பண்ணியிருக்கேன்? ஜூன். ஓகே, சரி பண்ணியிருந்தாங்களா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஃப்ளெக்ஸ்
ஓகே. எப்படி பண்ணியிருந்தோம் எனக்கு ஞாபகம் இல்லையே. இங்கே எந்த ரெப்பாசிட்டரியில் வச்சோன்றதை பார்க்குறேன். இங்கே வச்சுருந்தோமா, வெளியிலேயே வச்சுருந்தோமா? ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிம்பிள் காட்டுதில்ல. ஸ்டேட்டஸ் பாஸ் பில்டு பைப்லைன் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஜாப்ஸ். சரி, நான் அதை உங்களுக்கு நாளைக்கு கூட பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த டெப்லாம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேஜஸ், எஸ் கரெக்ட். பாருங்க, கிளிக் பண்ணோன்னா பண்ணியிருந்தோம். இது யார் பண்ணியிருந்தோன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரில. போல் இங்கேயும் பார்க்கலாம். கொஞ்சம் பின்னாடி வந்தோன்னா நிறைய பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் பேட்சில். Okay, JavaScript, JS. Graph. ஓகே, சரிங்க. நம்ம நாளைக்கு பார்த்துட்டு வர்றேன் இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருந்தோன்னு. எப்படி நாங்கள் தனித்தனியாக இது வச்சு பண்ணியிருந்தோமா என்னன்றதை பார்க்கணும் நானும். ஏன்னா ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம் டைரெக்டாக. நம்ம இப்போ நிறையா வெப்சைட்லாம் பண்ணிட்டோம்ல, மினி ப்ராஜெக்ட்டு எத்தனை பண்ணியிருப்போம். நம்ம குட்டி குட்டியாக வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம்ல. HTML தனியாக பண்ணியிருந்தோம், CSS தனியாக பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி விட்டுருலாம் நீங்கள். இங்கே பண்ணியிருக்க மாதிரி எங்கே பண்ணியிருக்கோன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு அது மறந்துச்சு எந்த ரெப்பாசிட்டியில் பண்ணியிருக்கோன்றது. நான் பார்த்துட்டு வர்றேன், வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரெப்பாசிட்டரி வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இ-காமர்ஸ், ஆமாம், GitLabல பேஜஸ் தான். ரெப்பாசிட்டரி ஏதோ நாங்கள் வேற பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பேஜஸில் ஒன்று இருக்குது, இதை நான் ஒன்று பண்ணியிருக்கேன். இது ரியாக்ட் ஆப்னு நினைக்கிறேன். இல்லையோ, யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, கவுண்டர் ஆப் HTML. சரி, HTML இருக்கிறதா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ ஒன்று காட்டினேன்ல ஒரு பேஜ். இது நான் அவங்களுக்கு டாஸ்காக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை டைரெக்டாக நீங்களே பண்ணிட்டு வந்துடுங்க. நான் டிசைன் பண்ணாமல் அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்களே பண்ணிட்டு வந்தாங்க. ஆமாம், நான் இதை அவங்க சாம்பிளுக்காக நான் கொடுத்த பேஜ். சும்மா இதை எடுத்து பாருங்க, முடிஞ்சால் இதை ரெப்ளிகேட் பண்ணிட்டு வாங்க. சரியா, ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளெக்ஸு. அதுக்கப்புறம் இந்த மூவ் ஆகுறது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இது மூவ் ஆகுதுல்ல, ஸ்பெஷல் டீல்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுதுல்ல. நான் ஒரு நாள் காட்டினேன், ஞாபகம் இருக்குதா? ஐடியில் வச்சு நம்ம கொடுத்தோம்னா நடக்கும். இதாக இருக்குல்ல, சும்மா இந்த ஹோம்னு ஒன்று இருக்குதா, இதில் ஆஷ் கொடுத்து சும்மா இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு அப்படியே இருக்குது. இந்த ஃபர்னிச்சர்ஸை கொடுக்குறேன், ஆனால் அது ரீடைரக்ட் ஆகுறது தெரியும். இந்த ஹோமா, சரி, அந்த ஹோமை தூக்கிட்டு
ஹோமுக்கு பதிலாக காண்டாக்டில் கொடுக்குறேன், சும்மா சேவ் கொடுத்துட்டேன் தானே. ஸ்பெசிஃபிக்கா ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் சார், கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி வச்சு யூஸ் ஐடி பண்ணுங்க. ஐடி தான் யூனிக்காக இருக்கும், ஸோ அதனால ஐடி. ஆமா ஆமா. ம் இப்போ டேரெக்டாக ஃபர்னிச்சர்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆகுதா, ஸ்க்ரால் ஆகிரும், அந்த இடத்துக்கு போயிடும். இது நீங்கள் நம்ம அனிமேஷன்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அது பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா சும்மா இந்த டிசைனிங்கில்? இந்த அப்சல்யூட் நம்ம ஏன் ஒர்க் ஆகலான்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதில் அதை பார்ப்போம். நீங்களும் ஏதாவது பார்த்துட்டு வாங்க, அதாவது நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாம நீங்களே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொன்னாலும் சூப்பர் தான். ஓகே. ம் சரி, அப்போ இதை ட்ரை பண்ணிட்டு வந்துடலாமா? இந்த பேஜை நீங்களும் பில்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் பின்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா